ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரையை வணங்கி 13/7/2025 முதல் 28/11/2025 வரை அனுக்கிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீசனுடைய வக்ரன் ஆரம்பமாகிறது. பாவக்கிரகம் வக்ரம் ஆகும்போது பாதகம் கண்டிப்பாக இருக்காது. இது லாஜிக்கு, இது ஜோதிடத்துறையினுடைய விதி. மிதுன ராசி உபய ராசி, சரம் சிரம் உபயம். உபயத்தில் இருக்கக்கூடிய 4 ராசிக்குமே மிக வில்லங்கமானவங்க குருவும் புதனும். புத்திக்கு அதிபதி புதன், சித்திக்கு அதிபதி புதன், ஞானத்துக்கு அதிபதி புதன், வலிமைக்கும் திறமைக்கும் ஆற்றலுக்கும் அதிபதி குரு செவ்வாய், ரத்தத்துக்கு அதிபதி செவ்வாய், அனுகிரகத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்ப குரு புதன் சூரியன், சூரியன் குரு இருக்கிறார், ஆட்சி பெற்று இருக்காரு, புதன் ஆட்சி பெற்றிருக்காரு. உங்க ராசிக்கு மிதனத்துக்கும் கன்னிக்கு உரியவர், ஆட்சி பலம் பெற்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. உங்க ராசிக்கு 10ல் சனி இருக்காரு. 10ல் ஒரு பாவி இருக்கணும். ராகு இருந்தாலும் சரி, சனி இருந்தாலும் ஒண்ணுதான். இங்க கேது இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, அது இருந்தாலும் ஒண்ணுதான். ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரங்கள் கடந்த காலத்துல 7 முடிஞ்சது, அஷ்டம சனி முடிஞ்சது, தசாப்தி. உங்க தசாபத்தியை பார்த்துக்கோங்க, உங்க யோக பலனை பார்த்துக்கோங்க. உங்க ஜனன ஜாதகத்துல என்னென்ன நடக்கும், உங்க ஜனன ஜாதகத்துல எதை பற்றி நம்ம பேசணும், என்ன ஜாதகத்துல என்ன புத்தி, என்ன சார அமைப்பு, லக்னாதிபதி, ராசி அதிபதி, இதெல்லாம் விட்டுருங்க. நவாம்சத்தை அப்பா இப்பெல்லாம் பாதி பேர் நம்ம நவாம்சத்தை பார்க்கல. நவாம்சத்தை பார்க்க, நவாம்சத்தை ராசி கட்டத்திலேயே பரிவர்த்தனை இருக்குதா, வர்க்கோத்தம சாரம் இருக்குதா, திக்பலம் இருக்குதா, ஆட்சி பலம் இருக்குதா பார்த்துட்டு அதுக்கு தகுந்தவாறு 138 நாளைக்கு கண்டிப்பாக ரிஷபத்துக்கும் மிதனத்துக்கும் மத்தியம பலனை தான் கொடுக்கும். ஏன்னா இயல்புக்கு மாறானவை என்பது நம்ம குறியீடு செய்து அடிக்கடி நம்ம சொல்வதனால் எந்தெந்த கிரகம் நட்பு, எந்தெந்த கிரகம் பாவம், எந்த கிரகம் பகைங்கிறத நம்ம டாபிக்கா வச்சுதான் நம்ம பேசணும். அப்ப அந்த வகையில உங்களுக்கு நடக்கக்கூடிய நூல் சம்பந்தப்பட்டது, நூல் நிலையங்கள் சம்பந்தப்பட்டது, எழுத்து சம்பந்தப்பட்டது, எழுத்தறிவு சம்பந்தப்பட்டது, ஆசிரியர் சம்பந்தப்பட்டது, கல்வி சம்பந்த கூடங்கள், பள்ளிக்கூடங்கள், மாலை வகுப்புகள், காலை வகுப்புகள், டியூஷன்கள், யூனிவர்சிட்டிகள் எல்லாமே, பள்ளி சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்கள் எல்லாமே வச்சிங்கன்னா ரொம்ப உயர்வு போறீங்க. சிக்கனத்தோட கடைப்பிடிக்கணும். அரசியலுக்கு வரல வாக்கு, சொல் வாக்கு, நில்லாத வாக்கு, சொல் வாக்கு, செயலல்லாத வாக்கு, நல்ல வாக்கு, செயலற்ற வாக்கு செயல்படும், நிகரற்ற வாக்கு நிகராக இருக்கும், சொல்வாக்கு துரிதப்படும், வாக்கு பலிதம். உங்க வாக்கு ஜோதிடத்துக்கே வாக்கு புதன் தான். அப்ப நிச்சயமாக புதன் புதன் மிதுன ராசிக்கு அதிபதி, திருவாதிரை, மிருகசீரிசம், புனர்பூசம் 3 நட்சத்திரங்கள் அதிபதியா இருக்கக்கூடியவர்கள் மிக வல்லமை பெற்றவர்கள். அவர்களுக்கு அவர் தசாபத்தி வரும்போது மிக எச்சரிக்கையா இருந்து செயல்பட்டால் மிக நன்றாக இருக்கும். அந்த வகையிலே மிதுன ராசி காற்றார். வெளிநாட்டுக்கு போறதுக்கு, வெளி மாநிலம் போறதுக்கு, வெளிநாடு வெளி மாநிலம் போறதுக்கு ரொம்ப அதிகமான எச்சரிக்கையோடு செஞ்சா நீங்க ஜெயிப்பீங்க. என்னதான் காலில் கட்டி வச்சாலும் வெளிநாட்டுக்கு போற யோக பலன் மிதுனம், துலாம், சதயத்துக்கு உண்டு. அந்த வகையில முதல் ராசி மிதுன ராசி. பச்சை சம்பந்தப்பட்ட மரகத பச்சை, மரகத கல்லு, மரகத பச்சை, மறிக்கொழுந்து பச்சை, அந்த பச்சை பாரிசாதம், இந்த மாதிரி மலர்கள், இந்த மாதிரி மனோமணியம் இந்த மாதிரி மலர்களால் சூட்டி இறைவனர் கண்டிப்பாக பாசிப்பயிறு நெய்வேத்தியம் வச்சு அழகா அமாவாசை பௌர்ணமி தினங்கள்ல பெருமாள் வழிபடுவாங்க. சக்கரத்தால் வழிபடுவாங்க. பெருமாள் வழிபாடு சக்கரத்தோடு 108 ஏலக்காய் மாலை, ஏலக்காயும் பச்சைதான், ஏலக்காய் மாலை போடுங்க. ஏலக்காய் மாலை போட்டு வாழ்ந்தால் நிச்சயமாக வாழ்வில் ஒரு வெற்றியை கொடுக்கும், வசந்தத்தை கொடுக்கும்.